ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இங்க வாடி. எனக்கு மூச்சு வாங்குது. இங்க வா. எதுக்குடி இப்படி ஓடி வர? உங்களை பார்த்து 2 நாள் ஆகுது. நான் என்ன பண்ணுவேன்? வீட்டுக்கு வந்தேன். உங்க வீட்ல உங்களை காணல. உங்க தங்கச்சி கேட்டா அவன் எங்க போனானே தெரியாதுன்னு சொல்லிட்டா. ஆனா தெரு தெருவா ஆறா குளங்குளமா தேடிட்டு வந்திருக்கேன். உங்களை காணவே இல்ல. நானும் உங்களை பார்க்காம இருந்துக்கிட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. 2 நேரம் எங்க வீட்டோடி போவியா? எங்க போனிய? மூச்சு வாங்கத நிப்பாட்டு. அமைதலா இரு. அதை விட்டு கராப்பையா. எப்படி கராப்பையா 2 நாள் என்ன பார்க்காம சுத்திக்கிட்டாலேடியே. உங்களுக்கு என்ன பார்க்காம இருக்க முடியுது? ஏடி அது எப்படி உன்னை பார்க்காம இருக்க முடியுமாடி? அதை விட இப்ப பொறுப்பு அதிகமா இருக்குல்ல, அதான் உன்னை பார்க்கல. என்ன பொறுப்பு? பொறுப்பே இல்ல பாரு. அம்மையார படிக்க வைக்க வேண்டாம். பாஸ் ஆயிட்ட, மேல் படிப்பு தான் படிக்க வைக்கணும். சத்தியமே என் மாமியாக்காரி. அதான் உங்க அம்மா உன்னை நிச்சயமா படிக்க வைக்க மாட்டாவ. உங்க வீட்லயாவது உன்னை படிக்க வைக்கதாவது. அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. நான் படிக்க வச்சாதான் உண்டு. அது என்னமோ உண்மைதான். உன்னையும் படிக்க வைக்கணும், அதே நேரத்துல என் தங்கச்சியும் படிக்க வைக்கணும். அவ நல்ல மார்க் எடுத்திருக்கா. அவளை ஏதாவது ஒரு நல்ல கோர்ஸ்ல கொண்டு சேர்த்து விடணும். அதுக்கு பணத்தை புரட்டணும். உன் படிப்புக்கு நான் புரட்டணும். அதான் என்ன பண்ணணும்னு தெரியல. அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் இருந்தாரு, அவரை பார்க்க போயிருந்தேன். பணத்துக்கு அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? என்ன கஷ்டம்? இது பணத்தை புரட்டணும், அவ்வளவுதான். அம்மையாரு கலக்கல சுத்தின மாதிரி இருக்குது. அப்படியா? ஏடி இங்க யாருமே இல்ல, டக்குன்னு கொடுத்துரு. அதுக்கப்புறமா பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம். என்ன போங்க. மனுஷன் டயர்டாகி போய்கிட்டு இருந்தேன். வந்தா பாரு தேவதை மாதிரி. லட்சம் ஒன்னே ஒண்ணு கொடுத்துருட்டி, அதுக்கப்புறம் நம்ம மெதுவா பேசிக்கலாம். இந்த தங்கங்களை எதுவும் வந்து தொலைச்சிருவா. டக்குன்னு கொடுட்டி. ஒன்ன சரி, பணத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? அது எதுக்கு நீ கவலைப்படுற? அது நான் பாத்துக்கிடுவேன். இருந்தாலும் தங்கச்சிக்கும் பார்க்கணும், எனக்கும் பார்க்கணும்ல. ஆம்பளே போதும், எல்லாத்துக்குள்ள கடமை தானே, செஞ்சுதானே ஆகணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். அது என்ன ரொம்ப ஆகிற போகுது, பாத்துக்கலாம். அவ ஜபா இன்ஜினியரிங் தான் படிக்கேங்க. அதான் என்ன பண்ணன்னு தெரியல. இன்ஜினியரிங் போறாளா? ஆமா, அவ இன்ஜினியர் தான் படிக்கேங்க. அதான் நம்ம தூத்துக்குடி நாசத்துல அந்த காலேஜ்ல தான் கொண்டு சேர்க்கணும். எப்படியும் 4 வருஷம் முடிக்கிறதுக்கு 4-5 லட்சம் ஆயிரும் நினைக்க. ஆமா, சரி அவ படிச்சுட்டேனா போறா, ஆசைப்படுதால. என்ன படிக்க வச்சா நகை நட்டு போட்டு கட்டி கொடுக்க முடியாது. அதான் ஐயா தையா பொய்யான்னு குதிச்சுட்டு நடக்காரு. அவளை படிக்க வைக்க வேண்டான்னு குதிக்காரு. உங்க அப்பா பேச்ச கேட்டு படிக்க வைக்காம இருந்துறாதீங்க. நகை நட்டு போட்டாலும் பரவாயில்ல, படிக்க வச்சிருங்க. ஜபாலும் அப்படிதான் சொல்றான். நகை நட்டு எனக்கு வேண்டாம், என்ன படிக்க மட்டும் வைங்க. 4-5 லட்சம் ரூபாய் ஆகும். அதான் என்ன பண்ணணும்னு தெரியல. அக்காலை இப்பதானே கல்யாணம் பண்ணி கொடுத்த, அது இந்த வயக்காடை பூரா வித்தாச்சு. இப்ப அது என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரே குழப்பமா இருக்குது. எங்க அம்மா கிட்ட இருந்து எதுவும் தேராத. ஆமா, உங்க அம்மையை நம்பிதான் அவனை படிக்க வைக்க அலைதான் பாரு. உங்க அம்மா இருந்தாலும் தரமாட்டா. அது உண்மைதான். என்ன பண்ண, நீங்க ஒரு ஆளா கஷ்டப்படணுமே. பரவாயில்ல, ஒரு வக்கீல பாத்துட்டு வாரு. அவர்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டு பார்த்தேன். பாரு, மித ஃபீஸ் கட்டினா போதும். உன்னையும் அவளையும் சேர்த்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. இப்ப பாரு, நீ டீச்சரா ஒண்ணு எனக்கு ஆசை. நீ உனக்கு எது விருப்பமோ அதை சொல்லி. எனக்கும் டீச்சர் தான் ஆகணும்னு ஆசை. ஆனா அதுக்கு முன்னாடி 3 வருஷம் காலேஜ் படிக்கணுமாமே. ஆமா, 3 வருஷம் காலேஜ் படிச்சு முடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் பிஎட் பண்ண முடியும். உனக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை தானே? எனக்கு டீச்சர் எனக்கு பிடிக்கும். இல்லை யோசித்துக்க, உனக்கு இப்போதைக்கு எனக்கு பணம் செலவாகாது. டிகிரி நம்ம ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல கொண்டு சேர்த்துட்டேன்னா அவ்வளவா செலவாகாது. அப்போ டீச்சர் ட்ரைனிங் தான், அதுக்கு 2 லட்சம் ரூபாய் தான் ஆகும். நான் அதுக்குள்ள அதை பரட்டிடுவேன். சரி, சமத்து. காதல் சவலை அப்படியே விட்டுட்டு போகாம அவளை படிக்க வச்சு ஆளாக்கும் நினைச்சீங்க பாருங்க. ஏன் சொத்துடி நீ கோதலிச்சவளா வாழ்ந்துகிட்டு இருக்க மாக்கோ. கொன்னுட்டி என் கொன்னு நீ. சரிடி, அது தங்க கலவிக்கு அங்கங்க காது உண்டு. அதுக்கு முன்னாடி கொடுத்துருடி. எங்க வீட்டுக்கு வாங்க, யாருமே இல்ல. என்னடி சொல்ற?
ஐயோ எங்க அம்மா வயலுக்கு போயிட்டாவ, சீக்கிரம் வாங்க. அதுக்கு ஆ, அதுக்கா? இங்க வேண்டாம், வீட்டுக்கு வாங்க. அடியே அது வேற மாதிரி ஆயிரும்டி, நான் வரல. உங்கள வாங்கடா வாங்க. வேண்டாண்டி வேண்டாண்டி, என்னை பத்தி தெரிஞ்சு மாதிரி கூப்பிடுற. உங்களை பத்தி தெரியும், வாங்க. அப்புறம் ஏமல இந்த குத்தமும் சொல்லக்கூடாது. கருவாப்பையா வாங்க. அதெல்லாம் முடியாது, கொடுத்தா வருவேன். உங்கள போங்க. நான் கபடம் இல்ல உனக்கு என்ன இருக்குது மேலும் பேச தொட்டு கலந்திட நீ துணிஞ்சா மொத்த உலகையும் பார்த்திடலாம் சொல்லி கொடுத்திட நீ இருந்தா எங்க அம்மா வயலுக்கு போனாங்களா, அதனால என்ன சோறு பொங்க சொல்லிட்டு போனாங்க. அட்ரஸ் அக்கா சோழியா குடுமையா சும்மா ஆடுதுன்னு சும்மாவா சொன்னாங்க. அடே முத சோறு பொங்கி பார்த்துருக்க, அதே என்னாச்சு செக் பண்ண கூப்பிடுத, அப்படிதானே? கருவாப்பையா முத சோறு பொங்குற என் கையால சாப்பிட்டு போட்டுமேனு பார்த்தா ரொம்ப தான் நக்கல் பண்ணுதீங்க. சரி முத சோறு பொங்குறோம், கருவாப்பையில நம்ம பொங்கி சாப்பிடட்டும் ஆசைப்பட்டு கூப்பிட வந்தா வேலைனா போங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் என் கையால சாப்பிடறதுக்கு. முத உங்களுக்கு தான் பொங்கி கொடுக்கலான்னு ஆசைப்பட்டேன். என் வாழ்க்கையில முத உங்களுக்காக இன்னைக்கு நான் பொங்குனேன். அதுக்கு என்ன, நீ பச்சை தண்ணியை ஊத்தி கொடுத்தாலும் நான் திம்பண்டி. பொச்சு தண்ணில இல்ல, விருந்தே வச்சிருக்கேன். இடி சாம்பார். இட்லி சாம்பாரா? நம்ம ஊரு ஸ்பெஷல் இடி சாம்பார். ஊர்ல பொட்டு மசாலாலாம் இடிச்சு அழகா மணக்க மணக்க வச்சிருக்கேன் தெரியுமா? எங்க பாட்டி வீட்டு தோட்டத்துல போய் முருங்கைக்காலாம் பறிச்சிட்டு வந்து முருங்கைக்காலாம் போட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? இந்த கருவேப்பிலுக்காக முத சோறு பொங்குத மீனு. பாளைய தோட்டத்துல போய் கத்திரிக்காய் பறிச்ச, பாட்டி வீட்டு தோட்டத்துல போய் முருங்கைக்காய் பறிச்ச, சுந்தரியக்கா தோட்டத்துல போய் வெண்டைக்காய் பறிச்சிட்டு வந்தேன். இப்படி அங்கங்கன்னு பறிச்சிட்டு வந்து எல்லா காய்கறியும் போட்டு இடி சாம்பார் வச்சிருக்கேன். அப்படி 7 வீட்டுக்கு மணக்குது. மீனா இல்ல காலையில வந்தா இட்டி சாம்பார் மணத்து கிடக்கு, ஒரு கிண்ணத்துல குழம்ப குடிடுன்னா நான் கொடுக்கலையே. இந்த கருவேப்பிலுக்கு தான் முத கொடுக்கணும்னு உங்களை தேடி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். ஊர் முழுக்க சுத்தி இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு சோத்த போட்டுட்டு அந்த எச்சி சோறு தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? இது நட்டி அது வேற ஒண்ணுல, புருஷன் சாப்பிட்ட இலையில பொண்டாட்டி சாப்பிட்டா புருஷனுக்கு ஆயுசு அதிகமா. எங்க திடீர் இதெல்லாம் கத்துக்கிட்டு வரீங்க? நாங்க எங்க கத்துக்கிட்டு வரோம், இந்த கிளை மாதிரி சொல்லி கொடுக்கறதா. ஆனா அநியாயத்துக்கு உங்களுக்கு மட்டும் தான் இந்த கிளையமா சொல்லி கொடுக்காங்க. இப்ப என்ன, நான் வந்து சாப்பிடணும் அவ்வளவுதானே? ஆமா, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அலைஞ்சா போதும். வாங்க. குடுப்பனை இருக்குதப்போ கொண்டுங்க, உங்களுக்கு சாப்பாடு மட்டும் தான். வாங்க. என்ன பாசம் உனக்கு என் மேல? பின்ன உங்களுக்கு மட்டும் என்ன பாசம் குறையவா இருக்குது? காதலிச்சாதானே பொண்ணு கேட்டு தாலி கட்டி குடும்பம் நடத்ததை விட்டுட்டு என் படிப்புக்காக லோலன்னு அழிஞ்சிங்கல்ல. படிக்க வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டியல்ல. 10 பவுன் போடலாம், 20 பவுன் போடலாம், 40 பவுன் போடுவீங்களான்னு கேட்குற இடத்துல உங்க காசு செலவழிச்சு என்ன படிக்க வைக்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா? உங்க அப்பா நம்ம காதலிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கான்னு தெரிஞ்சும் எனக்காக கடன் வாங்கி படிக்க வைக்க நினைக்கிறீங்கல்ல. இந்த பாசத்துக்கு முன்னாடி என் பாசமெல்லாம் என்ன? ஒண்ணுமே இல்ல. பாசம்னா என்ன தெரியுமா? நீங்க வச்சிருக்கீங்க பாருங்க, இதுக்கு பேர் தான் பாசம். செய்யவே முடியாதுன்னு நினைக்கிற ஒரு காரியத்தை விரும்பினவங்களுக்காக செய்ய நினைக்கிறீங்க பாருங்க, இதுதான் பாசம். என்ன இவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கலாடி நீ? அதுக்குத்தான் உனக்காக செய்யறேன். என்னையே சுத்தி வந்த பாரு. அன்னைக்கு எங்க அப்பா கல்யாண ஏற்பாடு பண்ணப்போ நான் நல்லா இருந்தா போதும்னு நினைச்ச பாரு. அதனால எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சதே. கராபையா, என்னடி பொண்டாட்டி? இந்த அன்பு எப்பவும் குறைய கூடாது சரியா? இப்ப 18 வயசு எவ்வளவு பாசமா இருக்குமோ 60 வயசுல அதே பாசமா இருக்கணும். கண்டிப்பா இருப்பேன்டி. எனக்காக பிறந்தாயே எனதழகி, இருப்பேனே மனசில் தான் உனை எழுதி, உனக்கு மாலையிட்டு வருஷங்க போனா என்ன போகாது உன்னோட பாசம். எனக்கு என் மேல ஆசை இல்ல, உன் மேல நான் வச்சு என்ன ஊசியின்றி நூலுமின்றி உன்னோடதான் வச்சேன். உண்மையிலே நான் அதிர்ஷ்டக்காரி தெரியுமா? நான் தாண்டி அதிர்ஷ்டக்காரன். அவ என்ன காக்கா பையன்ட்டு ஒதுக்கி வச்சுட்டு போனான். என்ன கரோ பையன்னு சொல்லி காதச்சவன் நீ தானே?
எனக்கு உங்க பாசம் தான் பிடிச்சிருந்தது. அதனாலதான் எனக்கும் ஒண்ணு பிடிச்சிருக்கு. காதலிச்சவள கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்ததை விட்டுட்டு அவ ஆசையை நிறைவேற்றணும், அவ கனவை நிறைவேற்றணும்னு எனக்காக இவ்வளோ பண்றீங்களே, உங்களை போய் யாருக்காவது பிடிக்காம போமா? உனக்காக பிறந்தேனே எனதழகா, பிரியாத இருப்பேனே பகலிரவா, உனக்கு வாக்கப்பட்ட அரசன புறா என்ன போகாத உன்னோட பாசம், எனக்கு உன்மேல ஆசை இல்லை, உன்மேல ஆசை இந்த உசிரிலே நுழுவில்லை. நீ இப்ப எதுக்குல பேங்க்ல கிடக்க துட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டடக்கா? தேவை இருக்கு, அதான் எடுக்க போறேன். என்ன தேவைன்னு எனக்கு தெரியாது. இப்ப அவளை படிச்சு வைக்க மும்பரம் அலைதான். அவ பெத்த புள்ளைய நான் படிக்க வைக்கிறேன், எனக்கு தலையெழுத்து பாரு. எல்லாரும் தங்கச்சி கல்யாணத்துக்கு வேணும், நாளைக்கு 5 பவுன் நகை செய்ய கொடுத்துட்டு அந்த துட்டை வேற கொண்டு கொடுக்கணும். இப்ப எடுக்காதல பேங்க்ல கிடக்க துட்ட. 5000 ரூபாய் தான் எடுத்துக்கேன், ரொம்பலாம் எடுக்கல. இப்போ உனக்கு 5000 ரூபாய்க்கு என்ன செலவு இருக்குன்னு கேட்க. ஏன் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிட்டு இருக்கணுமா? இல்ல ஏன் அக்கவுண்ட்ல இருந்து எடுக்க? நான் போட்டது தானே. இப்ப எனக்கு 5000 ரூபாய் தேவைப்படுது, எடுத்துருக்கேன், அவ்வளவுதான். ஆம்பளோட துட்ட கரியா ஆக்கிட்டு இருக்க. கரியெல்லாம் ஒண்ணு ஆக்க, தேவைக்கு தான் எடுத்துட்டு போறேன். 5000 ரூபாய்க்கு என்ன தேவைன்னு கேட்க. எனக்கு செயின் செஞ்சு போடணும். அம்மா செஞ்ச செய்யலாம் அப்படியே போட்டுட்டோம். அது இந்த பீரோக்குள்ள தான் இருக்குது. புது மாடல் வந்திருக்கு, ஒரு பவுன் 5000 ரூபாயா, அதான் செய்ய போறேன். நீ எதுக்கு எடுத்து போறேன்னு எனக்கு தெரியாமலா இருக்குது. தேவையில்லாம இது பேசிட்டு இருக்காங்க, உள்ள போங்க. இப்ப 5000 ரூபாய் டீச்சர் ட்ரைனிங் படிக்க வைக்கணும்னா 2 லட்சம் ரூபாய் ஆகும். எம்மா என் துட்ட பூரும் கறி ஆக்கிடுவான் போலுக்க. பாதவத்தி சண்டாளி என் குடும்பத்தை சீரழிக்கிறதுக்குனே வந்திருக்காள். இவளை மயக்கி இவளை கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவ படுத்துற பாடு. இங்க பாரு, நான் பாஸ்புக்லாம் தர மாட்டேன். 5000 ரூபாய் எடுக்க கூடாது. 5000 ரூபாய் தந்தீங்கன்னா நல்லது, இல்லைன்னா என் பேர்ல வைக்கடா ஒத்திக்க வைப்பேன், பரவாயில்லையா? இல்ல தலை எழுத்துல ஓ இஷ்டம் போல ஆடு. உண்மைதான் கேள்வி கேட்டுக்கிட்டு. ஓய், நீ என்னடிங்க? அம்மா சத்தம் போட்டுட்டு இருக்காங்களா? அது என்னைக்கு சத்தம் போடாம இருந்திருக்காங்க. ஓய், உனக்கு செய்யறதுலாம் கணக்கு பார்த்தாலும் வச்சுக்கோங்க, எனக்கு அவ்வளவு தான் இருக்குது. அவளை கஷ்டப்பட்டுலாம் வேண்டாம். மூஞ்சி அடிச்சு உடைச்சிரு, உனக்கு படிக்க வேலையை பாரு. ஏதோ துட்டை இல்லாத மாதிரி பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருக்காங்க. நான் உழைக்கிறேன், நான் செலவழிக்கிறேன், இதுல என்ன இருக்குது? உழைக்காம ஊச்சிட்டு தானே பரவாயில்ல. இருந்தாலும் உங்க அம்மாவுக்கு பிடிக்கலன்னா உனக்கு படிக்க பாரு. இங்க பாரு, 3 ஆப்ஷன் வந்திருக்கு. இன்ஜினியரிங் போறியா, இல்ல டீச்சர் ட்ரைனிங் போறியா, இல்லன்னா வேற ஏதாவது கோர்ஸ் படிக்க போறியா? ஐடி இருக்குது, வேற என்ன படிக்க போறியா? உங்களுக்கு என்ன விருப்பம்? என் விருப்பத்தை விடு, உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. சொல்லுங்களேன். எனக்கு டீச்சர் ட்ரைனிங் தான் பிடிக்கும். அப்படியா? அதுக்கு காரணம் இருக்குது. என் காலத்துல எல்லா பிள்ளைங்களும் டீச்சர் ட்ரைனிங் படிக்கும். அதனால பாரு, டீச்சர்ல என்ன எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தேன். 3 வருஷம் டிகிரி நானே கூட்டு வந்துருவேன். அப்புறம் 2 வருஷம் டீச்சர் ட்ரைனிங் பண்ணணும். அது காஸ்டல் நின்று படிச்சிடலாம். அப்புறம் வேலை எடுத்து கொடுப்பதானே, அதை பார்த்துக்கலாம். லீவுக்கு லீவும் கிடைக்கும். பெண்களுக்கு நல்ல சேஃப்டியான வேலை கவர்மெண்ட்ல கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதான் அதுக்கு ட்ரெயின் பண்ணலான்னு பார்த்தேன். உனக்கு எது விருப்பம்னு சொல்லி நான் படிக்க வைக்கேன். சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. எனக்கு என்ன அனுபவமா இருக்குது, வெளியூரே பார்த்ததில்ல. நீங்க எதை செஞ்சாலும் சரியா இருக்கும்னு நம்புறேன். டீச்சர்ல என்ன கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தேன். கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைங்களும் வந்தாலும் பார்க்க வைக்க நல்லா இருக்கும். அதுக்கான லீவு நல்லா கொடுப்பாங்க பேர் காலத்தோட, அதான் யோசித்தேன். சரி. அப்போ பிகாமே போட்டுட்டா? சரி. சரி, ஸ்கூல்ல போய் மார்க் ஷீட் வாங்க போகணும், போமா? சரி. சரி, நான் வண்டி எடுத்துட்டு இருக்கேன், சரி கிளம்பி வா. அது எல்லா சர்டிபிகேட் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துரு. அப்படியே காலேஜுக்கு போயிடலாம். பக்கத்தூர் காலேஜுக்கு தானே? அங்க வேண்டாம், அங்க நம்ம ஊர் பிள்ளைகள் நிறைய படிக்குது. அது வேண்டாம், அவ்வளவு விசேஷமா இல்ல. நான் வேற இடத்த சேர்த்து விடுறேன். நீ கிளம்பி வா. தூரமா இருந்தாலும் பரவாயில்ல, படிப்பு நல்லா இருக்கணும். நல்லா காலேஜா விசாரிச்சிருக்கேன், சீக்கிரம் வா. சரி. உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டே வாமா, இல்லன்னா என் பிள்ளைய எடுத்துட்டு ஓடிட்டானே ஊர் முழுக்க சொல்லி சொல்லுவாங்க. இல்ல, காலையில எங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன். சரி, இரு நான் வரேன். பேங்க் பாஸ்புக் வந்துச்சு, எடுத்துட்டு வரேன். என்ன? சரி. அண்ணா, உண்மையிலே நீங்க அதிர்ஷ்டக்காரி தான் பாத்துக்க. உங்க அம்மைக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் மாதிரி இந்த உலகத்துல எவ்வளவுக்கும் கிடைக்காது. பொம்பளை பிள்ளைய மட்டும் கொஞ்சம் தலதலன்னு பெத்துட்டா போதும், அவ காலுக்கு மேல கால் போட்டு சோகமா வாழ்ந்துடலாம். என்ன மாதிரி இழிச்சவாய் பிள்ளைய பெத்தவதான் தெருல நிக்கணும். இந்த இழிச்சவாய் பையில பெத்துட்டு என் செத்து சகாமலா அனாமத்தா போகுது. இல்லத்தோல காட்டியே மயக்கி விட்டாள்வல. ஊர் உலகத்துல பொண்ணே கிடைக்காதுன்னு உன் காலடியே தஞ்சன்னு கிடக்கானம்மா. பரவாயில்ல, நல்ல சாமத்தியக்காரி தான். உன் சாமத்தியம் யாருக்கும் வராதுமா. என்னன்னு என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். எல்லாம் எத்தால எழுத்து. நல்ல சின்ன வயசுல ட்ரைனிங் கொடுத்துருவாள் போலுக்கு. நல்ல பணக்காரனை பார்த்து மயக்கி வச்சுக்க, தேவைக்கு உதவுன்னு. போமா வா. சரி. எங்க அம்மா ஏதாவது பேசினால? இல்ல. அவங்க பேசுனதெல்லாம் காதுல கட்டிட்டு இருக்காத. உனக்கு இப்ப சொல்லலாம், எப்பவுமே அவங்க பேசுறத காது கொடுத்து கேட்க கூடாது, புரியுதா? சரி. சரி வா, நம்ம போவோம். என்னடி? ஒண்ணு இல்ல. என்ன? ஒண்ணு இல்ல. தோல்ல சாயனு போல இருந்தது, அதான். யார் எதுவும் பேசினாங்களா? சொல்லு. பாரு, எங்க அம்மா பேசுனதுல இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுறியா? சச்சா,
அவங்க பேசுறதை நான் ஒரு நாள் பெருசாவே எடுத்துக்கல. அவங்க இருந்த இடத்துல யாரும் இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். அப்ப எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அதான் புரிஞ்சு நடந்துக்கிறது அப்புறம் என்ன? இல்ல, எங்க வீட்ல படிக்க வைப்பீங்களான்னு மேற்கொண்டு கேட்டேன். அதை நான் படிக்க சொன்ன போய் அங்க போய் கேட்டா? இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு நினைச்சு கேட்டேன். சரி, எங்க அண்ணன் அதை பத்தி வாயே திறக்கல. எங்க அம்மா கண்டுக்கவே இல்ல. அதான் தெரியுமே, அதுக்குதான் நாஷ்டப்படுத்திட்டு இருக்க. அவங்க நீ பிறந்ததே தெரிஞ்சோன்னு நினைக்காங்க, எப்படி படிக்க வைப்பாங்க? பொண்ணோட எதிர்காலம் அவன் நல்லா இருக்கணும்னா படிக்கணும். அது கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. நான் இப்போ உங்களை விரும்பின போய் சரியா போச்சுது. நீங்களும் என் மேல பாசமா இருந்த போய் சரியா போச்சுது. மேற்படிப்பு படிக்க போறேன். இது எதுவுமே இல்லாத பொண்ணுங்க, மனசு நிறைய படிக்கணும்னு ஆசையா இருக்கிற பொண்ணுங்க, இப்படி அண்ணனோ அம்மாவோ இருந்தா அவங்க நிலைமை. சரி, என்ன செய்ய? சரி சரி, ஃபீல் பண்ணாத. சரிடி, ஃபீல் பண்ணாத. இல்ல, எங்க வீட்ல அவன் நம்ம பிள்ளலா, நம்ம பெத்த பிள்ளலா, பொம்பளை பிள்ளலா அப்படிங்கிற எண்ணமே இல்லாம இருக்காங்க. பணக்காரனை விரும்புறா, அது வரைக்கும் அதிர்ஷ்டம், தொந்தரவு இல்லாம ஓடிட்டா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அவங்களுக்கு. என்ன இல்ல, வேற உங்க அம்மா பேசல என்ன தப்பு இருக்குது? எங்க வீட்ல அப்படித்தானே நடந்துக்கிட்டாங்க. இப்படிதானே எல்லாரும் நினைப்பாங்க. இப்ப நீங்க என்ன படிக்க வச்சா எல்லாரையும் அப்படித்தானே நினைப்பாங்க. யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன? எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். இதுக்கு மேல யாருக்கு நம்ம நிரூபிக்கணும்? நீ என்ன எப்படி விரும்பணும் எனக்கு தான் தெரியும். நீ என்ன விரும்பும்போது உனக்கு எது பணக்காரங்க எது ஏழுன்னு கூட உனக்கு அப்ப தெரியாது. நான் பண்ற சாட்டியும் குடும்ப தட்டியும் பார்த்தா விரும்புன, வாசத்துல விரும்புனேன். அதானே உண்மை. எனக்கு சத்தியமா அப்பெல்லாம் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆமாடி, இப்பயே அதை பத்தி நினைச்சு கவலைப்பட்டு இருக்கா? ஊரு நான் ஆயிரம் பேசதான் செய்யும், அதை எதையும் அதுல வாங்கிக்காத. இப்ப தப்பு எங்க வீட்டு மேல தானே. எதையுமே ஒரு முறைப்படி செய்ய மாட்டேங்காங்க. இந்த டிகிரி படிக்கிறதுக்கு ஒரு 3000-4000 ஆகுமா, அதை கூட ஏற்பாடு பண்ண மாட்டேங்காங்க. எப்படியும் டிகிரி முடிச்சா உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் டீச்சர் ட்ரைனிங், உங்க மனைவியா படிக்க போவேன். இந்த டிகிரி மட்டுமாவது அவங்க படிக்க வைக்கலாம்ல. டீச்சர் ட்ரைனிங் போகும்போது உங்க மனைவிங்க உரிமையில நான் காசு செலவழிச்சு படிச்சாலும் எனக்கு உறுத்தாது. இப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ என் மனைவிதான், புரியுதா? இப்போ உன் வீட்டு பிள்ளை சொல்றத விட என் முன்னாடி தான் ஊரே சொல்லுது. இது போதும் வா, இப்பவும் ஊருக்கு சின்னத்திர பண்ணி தான் தெரியுது, புரியுதா? ஆமா, இப்பவும் நீ சின்னத்திர பண்ணி தான் யாருக்கும் தெரியுது. போங்க. அடியே நேராட்டி கொலட்டாதடி. கொலட்டிட்டா, இதுக்கப்புறம் லேட்டா தான் போக முடியும். கொன்னுடுவேன் வாங்க. ஓய், கொலட்டினால இப்போ வந்து அது சும்மா சும்மாவே இருக்கட்டும், வா. விடுங்க, வேண்டாம். அப்படியா? அப்படியே விட்டுருவாங்க பாரு. வேண்டாம், அடிச்சிருவேன். இந்த அடி 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 போலாமா? வேண்டாம் சொல்லிட்டேன். வேண்டாம் வேண்டாம் வேணும் வேணும் வேணும்டி. வேண்டாம். ஏனே முடியாது. சும்மா வேண்டாம். போங்க மாசம். கத்தாதடி. சிரிப்பு வராதாங்க, போங்க. சரி இருங்க, அதெல்லாம் போய் எடுத்துட்டு வரேன். சரி சீக்கிரம் வா, நான் ரோட்ல வண்டி விட்டுருக்கேன். சரி. சீக்கிரம் வா, நேரத்தை கட்டதா எப்பவுமே ரொம்ப நேரம் ஆயிட்டுது. அம்மா, இவ்வளவு நேரம் உங்களுக்கு நேரம் ஆனது தெரியல. சரி சரி, கோவப்படாத. சரி சீக்கிரம் போயிட்டு வா. இருங்க இருங்க, 2 நிமிஷம் தான், எடுத்து ரெடி தான் வச்சுட்டு வந்தேன். சரி சரி, நான் ரோட்ல நிக்க வா. சரி. ஐயோ குறும்புக்காரி. நீ இப்படி வாரி வழங்கிக்கிட்டே இரு, அவ உன்னை ஏமாத்தி விட்டுட்டு போறா. இன்னொரு திருப்பு உங்க வாயில இருந்து அப்படி வந்தது அம்மானு பார்க்க மாட்டேன். நாட்டு நடப்புல நடக்கதான் சொல்றாவ. அவ என் பொண்டாட்டி, அதை மறந்துடாதீங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சொடு சொல்லத சொல்லியாச்சு, பிற அவர் ஒரு பாடு. அப்படியே அம்மத்தோட நினைச்சா கண்ணு தட்டு வெட்டி போட்டுரு. மாதிரி உங்க வாயில இருந்து இந்த வார்த்தை வந்தாலும் உங்களுக்கும் அதே கதிதான். அம்மானு பார்க்க மாட்டேன். எனக்கு எல்லாத்தையும் விட வசந்தமாவதான். எல்லாரோட தப்பு பேசுனீங்க, அவன் உசுல கலந்து போயிருக்கான், வாழ்ந்துகிட்டு இருக்கோம், புரியுதா? ஏமாத்த அவளுக்கு தெரியாது. அவளுக்கு ஏமாத்த தெரியாம இருக்கலாம், அவ அம்மாக்காரிக்கு. நான் சொல்லத சொல்லிட்டேன், ஒழுங்கா தாலி கட்டி குடும்பம் எடுத்த வழியா பாரு. இப்ப தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காத. நாட்டு நடப்புல என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஓடி போறாளுவ. என்ன பேசுறீங்க? இல்ல நீ பாட்டுல படிக்க வைக்கணும் 1000 செலவழிச்சு கிடக்க. படிச்சு முடிச்சா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் புத்தி மாறாதுன்னு என்ன நிச்சயம் இருக்குது? கை நிறைய சம்பாத்தி பண்ணா இவன் கூட வாழ என்ன அவசியம் இருக்குது? இதை விட நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிட்டு போயிட்டானே என்ன பண்ணுவ? வாய மூடுங்க. நான் சொல்லத சொல்லிட்டேன். சரி, இவன் மாறல, ஆனா போற இடத்துல இவன் மாறாம இருப்பானா? என்ன உளறீங்க? இல்ல இவன் சும்மா இருந்தாலும் காலி மேல சும்மா இருக்க மாட்டான்ல. இவன் வேற பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கா. எவன்
எவனாவது வம்புக்கு இழுத்து அசிங்கம் நமக்கு தானே. ஏதோ தப்பு தானே என்ன பண்ண முடியும்? உனக்கும் சேர்த்து அசிங்கம். சொன்னா கேளு, இந்த வேண்டத வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காத. லவ் பண்ணுதே, லவ் லெட்டர் கொடுத்தேன்னு ஏதாவது வந்ததுன்னா உனக்கு தான் அசிங்கம். பின்ன காலேஜுக்கு போற இடத்துல எல்லாமே ஒழுங்கா பண்ணுவா. எவனாவது வேண்டத வேலை பார்த்து என்ன பண்ணுவ? காலம் கெட்டு கிடக்கு. நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். பேப்பர்ல எல்லாம் நம்ம பார்க்கல. காலேஜுக்கு மிடிக்கிட்டு போவ, 4 பேர் பாப்பா, 4 பேர் லவ் லெட்டர் கொடுப்பா, வா 4 பேர் சொல்லுங்க கல்யாணம் பண்ணணுமா. உனக்கு தான் சீரழிவு பாத்துக்க. ஏம்மா நல்ல மார்க் எடுத்திருக்கேம்மா. என்னம்மா இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் ஊரை தாண்டிலாம் வெளியில நாங்க படிக்க அனுப்ப மாட்டோம். ஊரை தாண்டாம நான் எப்படிம்மா படிக்க முடியும்? காலேஜ் எல்லாம் வெளியில தானமா இருக்குது. ஏம்மா உன்னை படிக்க அனுப்புனா ஊருக்காரி என்ன நாத்திர மாட்டா? நான் பொம்பளை பிள்ளைய வெளியில அனுப்பியிருக்காளான்னு ஊர் முழுக்க பேச மாட்டாவா? என்ன காலம் தெரியாம ஓடிட்டு இல்லையான்னு கேட்க. உலகத்துல என்னென்னலாமோ நடக்குது, வெளியே போய் படிக்க போறேன்னு சொல்லுதா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கல்யாணம் கச்ச முடிக்கணும், வீட்டுல இரு. ஏப்பா நல்ல மார்க் எடுத்திருக்கேன்ப்பா. அது எதுவும் எடுத்துப்பா, எங்களுக்கு அது அவசியம் இல்ல. அதை வச்சு நாக்கா வலிக்க முடியும், அதை வச்சு ஒரு பிரோஜனம் கிடையாது. ஏம்மா என்னம்மா இப்படி சொல்லுதீங்க? நான் படிக்கணுமா? ஏம்மா நம்ம திருநெல்வேலி இருக்குல்ல சிட்டி, அங்க பெரிய காலேஜ் இருக்குமா, அங்க போய் படிச்சுட்டு வரேம்மா. ஏம்மா பஸ்ஸுக்கு கூட நீங்க காசு தர வேண்டாம், நான் ட்ரெயின்ல பாஸ் எடுத்து வச்சுக்கிட்டேம்மா. ஏம்மா 4 வருஷம் தாம்மா படிச்சு முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சா கை நிறைய சம்பாத்தியம் கிடைக்கும்மா. 4 வருஷமா? உன் மாவா என்னடி பேசிக்கிட்டு இருக்கா? இதுக்குத்தான் 10ஆம் கிளாஸ் முடிச்சோடனே கல்யாணத்தை முடிக்க இப்போ நீங்க கேட்க மாட்டேன்னுட்டியே. 4 வருஷமா? நான் கெட்டி கொடுத்து பேரம்பேத்திய பாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். 4 வருஷமா? 4 வருஷமா நான் நெருப்பு கட்டிட்டு அலையிட வைக்கல. அதெல்லாம் முடியாது. படிக்கலாம் ஒரு பக்கம் போகக்கூடாதே. போய் துணியை மாத்திட்டு சோத்துக்கறிய பொங்கு போ. ஏமா நான் படிக்கணும். இன்னைக்கு போய் சீட்டு வாங்கணுமா ப்ளீஸ்மா. இன்னைக்கு நான் போய் ஃபார்ம் வாங்கணுமா. இன்னைக்கு தான் கடைசி நாள். இன்னைக்கு ஃபார்ம் வாங்கலன்னா அப்புறம் எப்பவுமே படிக்க முடியாதுமா. ப்ளீஸ்மா என்ன விடுங்கம்மா. அடிச்சா மூஞ்சி மோரெல்லாம் பேந்துரும். பொம்பளை பிள்ளைய கை வைக்க கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அடிக்க வச்சிடாத. காலத்துக்கு கொண்டுட்டு தலையாத. என் தம்பி வீட்ல இருந்து வாராவலாம். நான் கட்டி கொடுக்க வழிய பார்க்கணும். ஒரு 10 நகை இருக்குது. நல்ல இடத்துல கட்டி கொடுக்க வாய் வச்சு சும்மா இரு. எம்மா எம்மா நான் படிக்கணும்மா. எம்மா கஷ்டப்பட்டு படிச்சேம்மா. நல்லா படிச்சா நல்ல காலேஜ்ல இடம் கிடைக்குது. கஷ்டப்பட்டு படிச்சேம்மா. இங்க பாரு, அப்பா இது வரைக்கும் ஒன்னும் அடிச்சது இல்ல. அடிக்க வச்சிடாத. கால கிடக்க செருப்ப கலத்தி அடிச்சா மூஞ்சி மோரெல்லாம் பேந்துரும். இந்த படிக்க போறேன், அது போறேன், இது போறேன், ஏதாவது வாயை திறந்த ராணி ஜபா எல்லாருமே படிக்க போறாங்கப்பா. என்னைய அனுப்புங்கப்பா. அவளுக்கு தான் ஊர் முழுக்க நாரிட்டு கிடக்க. அவள நீ நார போறியா சொல்லு. அந்த ஆதரப்புல இல்ல முளைச்சு 3 நாளா உள்ள. ஆனா சின்னத்துல பின்னாடியே அலையுது. ஊர் முழுக்க கேவலப்பட்டு கிடக்காவ. ஐயோ கல்யாணம் பண்ணதுக்கு கல்யாணம் பண்ணாமே இருக்கலாம். அதெல்லாம் என்ன புள்ள வளர்க்காவ. அவன் படிக்க வைப்பா என்னமோ செய்வான். பார் ஒன்னெல்லாம் அப்படி அனுப்ப முடியாது. அவ அம்மா மாதிரி என்னால கேவலப்பட முடியாது. அந்த ஆதரப்புல பெத்ததுக்கு அவ அம்மா நாண்டுகிட்டு சாவலாம். அந்த பொறுக்கி போய் சின்னத்துல பின்னாடியே அலைதா. அவன் ஒரு பையனா அவன் முன்னாடி போய் அழுதா பாரு. அவ தானே படிக்க வைக்காது. ஆமா சும்மா படிக்க வைப்பான். அவன் கொண்டு தெரியாம கொண்டுட்டு அழுதா. அவன் ஒரு அவடி பையன், ஒரு பொறுக்கி பையன். இங்க பார், அதெல்லாம் படிக்க போக கூடாது. சொன்னா கேட்கணும். அப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா நான் படிக்க போறேன்ப்பா. என்னங்க இவ இப்பதான் சொல்லிட்டு இருப்பா. என் தம்பி வீட்ல வந்து வர சொல்லுங்க போங்க. என் தம்பி வந்ததா இவ சரிப்பட்டு வருவா. இங்க பார் என் தம்பிக்கு தான் உன்னை கட்டி கொடுக்க போறேன். சத்தம் கட்டாம இருக்கணும். அவனுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோபப்படுவான். அவன் வந்தாதான் சரிப்படும். இங்க பார், அவன் வருவான். அவன் வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் முடிச்சு வைக்க போறேன். வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான். அவனை கல்யாணம் பண்ணிக்க. நல்ல வீடு வாசல் மாடு கண்ணு எல்லாம் இருக்குது. தோட்டம் தரோடு இருக்கு. நல்ல தின்னமான வாழக்கு வழிய பாரு. நல்ல சோத்திங்க நம்ம நான் என் தம்பியை கட்டிக்க. என்னால கல்யாணம் பண்ண முடியாது. நான் யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன். எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். நான் படிக்கணும். கத்தாத மூஞ்சி மோர் அப்ப அடிச்சிருவேன். நீங்க அடிச்சு கொண்டாலும் பரவாயில்ல. நான் படிப்பேன். என்ன மட்டும் படிக்க அனுப்பாம இருந்தீங்க என்ன உசுரோட பார்க்க முடியாது. நீ செத்தாலும் பரவாயில்ல. நான் வெளியூருக்குலாம் உன்னை அனுப்ப மாட்டேன். படிக்காம நான் உசுரோட இருக்க மாட்டேன். நீ செத்தாலும் பரவாயில்ல. இல்ல நாங்களே உன்னை கொல்லதுக்கு ரெடியா தான் இருக்கோம். வெளியில எல்லாம் படிக்க அனுப்ப முடியாது. நான் படிப்பேன் படிப்பேன் படிப்பேன். உங்களை அடிச்சு கொல்லுங்க. அப்பெல்லாம் உன்னை அனுப்ப முடியாது. சத்தியமா தான் சொல்றேன். நான் போய் சொல்லல. என்ன படிக்க அனுப்பாம இருந்தீங்க நான் செத்து போயிருவேன். அக்கா என் தம்பி வந்துட்டான். வாங்க மச்சான், வாங்க வாங்க. என்னக்கா நல்லா இருக்கியா? இல்ல எப்போ வந்த? நேத்து அக்கா வந்தேன். அம்மா சொன்னால தம்பி வரானே. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரவே எனக்கு தெரியாது. அம்மா ஏதோ சொல்லி விடலையே. அக்கா பார்க்கறதுக்கு சொல்லிட்டு வருவாங்க. அக்கா பார்க்கணும் போல இருந்தது. அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். அம்மா அடுத்த வாரம் போலான்னு சொன்னாங்க. எனக்கு அது வரைக்கும் உன்னை பார்க்காம இருக்க முடியல. அதான் உன்னையும் அம்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஐயோ என் தம்பி வந்திருக்கானே. கையும் ஓட மாட்டேங்க காலும் ஓட மாட்டேங்க. இரியா நான் போய் சோத்த அடுப்பு வைக்க. அதெல்லாம் இருக்கட்டுக்கா. உங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆமா வெளியில நிறைய பொருளா இருக்குது. தூக்கிட்டு வரணும் வாங்களேன். மாப்பிள நீங்க உள்ள வாங்க, நான் தூக்கிட்டு வரேன். வெளிநாட்டுல இருந்து நிறைய வாங்கிட்டு வந்திருக்கியா? என்ன அக்கா வீட்டுக்கு வாங்காம பொண்ணாக்கா உனக்கு தமிழுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா தமிழ் எங்க? அவளை சின்ன பிள்ளைல பார்த்தது. அவதான் கண்ணுக்குள்ளே நிக்கா. அவளை எங்கக்கா? இல்ல ஓ முன்னாடி நிக்கா. முன்னாடி நிக்கிறாளா? காதல் கொள்ளாதது
இது எல்லாம் தமிழ் தான். மாப்பிள நீங்க போகும்போது 5ஆம் கிளாஸ் படிச்சிருப்பா, நீங்க 7 வருஷம் கழிச்சு வந்திருக்கியா, பின்ன உங்களுக்கு எப்படி அடையாளம் தெரியும்? தமிழ் அக்கா பொண்ணா? நீ கெட்டிக்க போற பொண்ணுதான். கட்டிக்க போற பொண்ணா? என்னக்கா சொல்ற? ஆமால, நானும் அம்மையும் தான் பேசி முடிச்சோம். இவளா உனக்கு தான் கெட்டி தரதா பேசியிருக்கோம். அம்மையும் பேத்தியே மருமகளா வரட்டும்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு அழகானவா, எனக்கு பொண்டாட்டியா? நீ என்ன தென்மதுரை அரசாணியா, நெசமாக வந்திருக்கும் அல்லிராணியா, தூதுவளைய நினைச்சு தொண்டையில தான் நினைச்சு நானும் கூட பேச போறேன் மணிக்கணக்க. கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்க்கா? நீ வெளிநாட்டுல இருந்து வந்த உடனே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டான். அடுத்த வாரமே வச்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அக்கா 10 பவுன் செஞ்சு வச்சிருக்கேன். நகை எதுக்குக்கா? நகைலாம் வேண்டாம். தம்பி நகைலாம் வேண்டான்னு சொல்லிட்டாண்டி. நான் அதை சொன்னேனே, அவன் நகைலாம் வாங்க மாட்டானே. என்ன ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க? நான் யாருன்னு தெரியலையா? மாமா மாமே இவ்வளவு வளர்ந்துருக்கா? என்னையா ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க? ஆச்சரியமா? பிரம்மாண்டமா இருக்குக்கா. திகப்பா இருக்கு, நம்ப முடியல. ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. அது பொம்பளை பிள்ளை அப்படிதாயா கட கடன்னு வளர்ந்துரும். இப்படி மாமா வீட்டுக்கு வந்துட்டோம்ல, வாங்கன்னு சொல்லி. இப்படி பொம்மை மாதிரி இருக்கா? இத்தனை வருஷம் வெளிநாட்டுலயே என் வாழ்க்கை வீணாய் போச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இவ கூட வாழ போறேன். உனக்கு எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாக்லேட்லாம் இருக்குது, வா எடுத்தாரேன். அம்மா நான் கிளம்புறேம்மா. கோலை தரிச்சிருவேன். வரல தம்பி, நீ உள்ள வா, நீ உள்ள வா. அம்மா நான் போணும். உள்ள போ. மாமா வந்துக்கம்ல, சோத்தடுப்புல வை போ. எங்க போகணுங்க? அவளுக்கு என்ன, அவ பாட்டுல சொல்லிட்டப்பா. போய் சோத்தடுப்புல வை போ. அம்மா இன்னைக்கு ஒரு நாள் தாம்மா, இன்னைக்கு லாஸ்ட் நாள் தான், போயே ஆகணுமா. எங்க போகணும்? காலேஜ்ல ஃபார்ம் வாங்குறதுக்கு. காலேஜா? குடும்பத்துல பொம்பளை பிள்ளை காலேஜுக்கா? நிறைய மார்க் எடுத்திருக்கேன், நல்லா படிச்சேன், கஷ்டப்பட்டு படிச்சேன். இப்ப மேற்படிப்புக்காக அம்மா அனுப்ப சொன்னா அனுப்ப மாட்டேங்காங்க. எதுக்கு மெனக்கிட்டு அங்க போய் படிச்சுக்கிட்டு? இங்க பாருங்க மாமா, நான் படிக்கணும். எனக்கு இந்த கல்யாணம் எதுலயுமே இஷ்டம் கிடையாது. அளவோட திமுறை சேர்ந்துருக்கும் போதுக்க. இப்ப எதுக்கு அதெல்லாம் படிச்சுக்கிட்டு? அதெல்லாம் நல்லது இல்ல, வேண்டாம். நான் படிக்கணும்னு சொன்னதுக்கு நீங்க யாரு? என்ன திரும்ப பேசிக்கிட்டு இருக்க? விடுங்க மாமா, அவ சின்ன பிள்ளை, அதான் தெரியாம பேசிட்டு இருக்கா. எவ்வளவு அழகா இருக்காளோ, அதுக்கேத்த திமுறை ஏகப்பட்டது இருக்கும் உங்களுக்கு. என்கிட்டயா? இங்க பாரு, படிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. படிச்சாலும் இங்க வேலை கிடைக்காது. நானே டிகிரி முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு தான் போனேன். எதுக்கு தேவையில்லாம படிப்புக்குலாம் இப்ப வேலையே கிடையாது. வீணா படிச்சுட்டு நடக்கண்டா. அக்கா சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் வேண்டாம், நான் படிக்கணும். என்ன படிக்க வைக்காம இருந்தீங்க, நான் செத்து போயிருவேன். அக்கா எனக்கு எப்படி பேசிட்டு இருக்கா? இப்ப இதெல்லாம் பாக்கிறதுல நான் வந்தனா? அவளுக்கு 5-6 போடு. அவளை அடிச்சுக்கிட மாட்டேன். என்ன பண்ண? சரிக்கா விடு, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு கூட்டிட்டு வரேன். சரியா? நான் எங்க வரல, நான் இன்னைக்கு காலேஜ்ல போய் ஃபார்ம் வாங்க போணும். இன்னைக்கு தான் கடைசி நாள். இவன் சொன்னா கேட்க மாட்டா புளுக்க. நான் ஏதாவது தடுத்தனா தப்பான முடிவு எடுத்துருவா. இவ எனக்கு பொண்டாட்டியா வரணும். இவ கூட நான் வாழணும். இத்தனை வருஷம் வெளிநாட்டுல அது என்ன வாழ்க்கை? இனியாவது நான் நல்லா வாழணும். அது இவ கூட இருந்தாதான் எனக்கு மனசுக்கு பிடிச்ச கூடதான். இவ்வளவு அழகா இருக்கா, நான் எப்படி இழக்க முடியும்? சரிக்கா, அவ படிக்கணும்னு ஆசைப்படுறாள், படிக்கட்டும். டேடி என்ன பேசுற? அடுத்த வாரம் நான் கல்யாணம் வைக்க நினைச்சிட்டு இருக்கேன். படிக்கட்டுங்க. சரி, ஃபார்ம் வாங்க என்ன எடுத்து போயிட்டு வரலாம். நிஜமாவா? நிஜமாதான். ஓ இருங்க, நான் இப்பவே எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்ன மாப்பிள, அவதான் அறிவு இல்லாம பேசுறான்னு நீங்க வேற. ஐயோ மாமா, அவ பேசுறதை கேட்டீங்கல்ல. நாம இப்ப ஏதாவது பண்ணணும், தப்பான முடிவு எடுத்துருவா. அதுக்கு இப்ப படிக்க வைக்க போறீங்க கேக்க? அக்கா, யாரு படிக்க வைக்க போற? அப்ப நீ பெறப்படன்னு சொன்ன. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியுக்கா. எல்லாம் ஏற்பாடு பண்ற மாதிரி பண்ணிட்டு அப்புறமா பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் இவளையும் நினைச்சாலும் படிக்க முடியாது, அந்த அளவுக்கு பண்ணிடுவேன். நான் சொன்ன மாதிரி அவளுக்கும் எனக்கு அடுத்த வாரமே கல்யாணம் இருக்கணும். நான் அவ கூட வாழணும், இப்பவுமே இவ கூட வாழணும். அதுதான் நானும் ஆசைப்படுறேன். அம்மையும் அப்படிதான் ஆசைப்பட்டு இருக்கா. ஏற்கனவே உனக்கும் வயசு கடந்து போச்சு, இதுக்கப்புறம் நாளை கடத்தக்கூடாது. 4 வருஷம் என்னடா ஆகும்? அவ கிடக்கா, அவளுக்கு எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணு. எப்படி தாலி கட்டணும்னு எனக்கு தெரியும். அடுத்த வாரமே இவ கட்ட தாலி கட்டி எனக்கு பொண்டாட்டி ஆக்கல. கல்யாணம் ஏற்பாடு ரகசியமாவே நடக்கட்டும், இவளுக்கு தெரிய வேண்டாம். காலேஜுக்கு போறதுக்கான எல்லா ஏற்பாடு பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தாலியை கட்டி பொண்டாட்டி ஆக்குறேன். 2 நாள் ஐயடா மழை கத்துவா. கல்யாணம் முடிஞ்சு புள்ள குட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் அடங்கி கிடப்பா. சரியா? அப்ப நான் அதுக்கு ஏற்பாடுலாம் பண்றேன். சீக்கிரம் பண்ணு, வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். எவ்வளவு அழகா இருக்கா. இவன் இப்படி இருப்பான்னு தெரிஞ்சா நான் முதல்ல எங்க வந்திருப்பேன். நான் போகும்போது ஏதோ சின்ன பிள்ளையா இருந்தனால அப்படியே இருப்பான்னு நினைச்சிட்டேனே. இவ்வளவு அழகா இருப்பாளா? அதையே வந்து தாலி கட்டி போட்டுக்கலாமே.
எனக்கு கண்ண பிள்ளைதான் இருக்கும். இப்படி விட்டு என் கையில கிடைக்கிறா. அது எப்படி இந்த ஊர்ல எவனும் பார்க்காமல இருந்திருப்பான்? யாராவது காதலிச்சிருப்பானோ? எவனது ஐலவி சொல்லியிருப்பானோ? கண்டிப்பா எவனாவது ஐலவி சொல்லியிருப்பான். இவ்வளவு அழகா இருக்கா, அது எப்படி சொல்லாம இருப்பானுங்க? நான் இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அது எப்படி ஐலவி சொல்லாம இருப்பானுங்க? சொல்லியிருப்பான். இந்த தெருவே தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை இவ இலை விரும்பிட்டு இருந்தா இல்ல இல்ல உடனே தாலி கட்டுறேன். தமிழ் தமிழ் யார் நீங்க? எதுக்கு அதை கேட்டுட்டு இருக்கீங்க? அம்மா நீங்க யாரு? இந்த வீட்டு மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா? அக்கா வீடு. ஓ தமிழ், என்ன நேரம் ஆயிட்டுது? அங்க ஃபார்ம் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. நீ கையெழுத்து போட்டாதான் ஃபார்ம் கொடுப்பாங்களாம். நான் கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. நீ வா. யார் நீ? எதுக்கு எங்க வீட்டு பொண்ணை கூட்டிட்டு இருக்க? அவ இங்கே உங்க கூட வரமாட்டான். அவளை நான் கூட்டு போய்க்கிடுவேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க? காலேஜ்ல இடம் கிடைக்காத லேசான காரியம் கிடையாது. நானே ஆளு சிபாரிசு தான் போய்கிட்டு இருக்கேன். தமிழ்ல சீக்கிரம் வா, உங்க சீட்டு கிடைக்க மாட்டேங்குது. மேல இடத்துல எங்க பேசணும், சீக்கிரம் வா. அவன் உன் கூட வரமாட்டான். நான் கூட்டு வந்துடுவேன். நீங்க கிளம்புங்க. யாரை பார்த்து எப்படி வாங்கணும் எங்களுக்கு தெரியும். நீங்க கிளம்புங்க. தமிழ் நேரம் இல்ல, சீக்கிரம் வா. யார் இவரு? என்ன பேசிட்டு இருக்காரு? பாரு, அந்த லைனுக்கு ஏகப்பட்ட போட்டி. முதைய ஃபார்ம் வாங்கினாதான் முத கிடைக்கும். சீக்கிரம் வா. இப்போ விட்டுட்டோம், எப்பவுமே கிடைக்காது. சீக்கிரம் வா. அதோட வேல்யூ உனக்கு தெரியும்ல. சீக்கிரம் வா. 4 மணிக்கே லைன் நாள கொண்டு வச்சிருந்தேன். அவன் இப்ப லைன்ல நிக்காது. நம்ம அதுக்குள்ள போகணும். உன்னை கூட்டு போலாம்னு வந்தேன். சீக்கிரம் வா. யாருனே? எங்க வீட்டு பிள்ளைய உரிமையோட கூட்டிட்டு இருக்கா? யாருனே? சாரி சாரா? எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த டீச்சரோட தம்பி. எனக்கு இங்க என்ன வேலை? இவங்க உனக்கு என்ன பேச்சு? இல்ல, படிப்பு விஷயத்துல அவங்க தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப படிக்க வைக்கிறதுக்கு 5 லட்சம் ரூபாய் ஆகும். அதுக்கு அவங்கதான் படிக்க வைக்க போறாங்க. இவங்க இல்ல, இவங்க அக்கா. இவங்க அக்கா தான் என்ன படிக்க வைக்க போறாங்க. அது என்னோட கனவு. நான் மேல் படிப்புக்கு வெளில போறேன். 5 லட்சம் வருதுன்னு பாத்துக்கலாம். நான் படிக்க வைக்கிறேன். போ சொல்லு. சொல்லு தமிழே. தமிழே நிக்க நேரம் கிட்டே இருக்கு. நீ வா, நேரம் ஆகுது. மாமா, முக்கியமான ஃபார்ம் வாங்கணும். போறேன் மாமா. அதான் நான் கூட்டு போறேன்னு சொல்றேன்ல. அதுக்கு இல்ல மாமா, அது சாதாரணமா சீட்டு கிடைக்காது. அவர் சொன்ன மாதிரி காலையில லைன் வைக்கணும். அதை வாங்கறதுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. வெளி மாநிலத்துலாம் வந்திருப்பாங்க. அதே குருட்ட மக்கள் தான் கிடைக்கும். அதை முன்னுக்கூட்டியே ஃபார்ம் வாங்கணும். எனக்கு இங்க நிறைய பேர் தெரியும். எனக்கு தெரியாதவங்களே கிடையாது. நான் ஊன்னு சொல்ல எனக்கு செய்யறது 1000 பேர் இருக்காங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். இவனை அனுப்பு மாமா. இப்ப உடனே போகணும், அவ்வளவுதானே? நான் கூட்டிட்டு போறேன். அவன போசல. தமிழ் என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நேரம் ஆகுது, வா. மாமா வேணா, நீங்களே கூட வாங்கல. இவன் ஏன் இவனுக்கு பயந்துட்டு இருக்கா? ஏ தமிழே, இது உன்னோட லைஃப், நீ வா. இவன் என்ன இவன் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கான்? ஒருவேளை இவனை இவ்வளவு விரும்புறாங்களோ? வா, ஒரு வாரமா தாக்கு பிடிக்காது. நாளா கழிச்சு இவ கருத்து தாலி கட்டணும். இவன் பார்க்க பாரு ஒண்ணும் சரியில்லையே. இவன் தமிழை தப்பான கணத்துல பாத்துக்கிட்டு இருக்கான். தமிழே, நீ கிளம்பு, முதல்ல படிக்கணுங்க. வா, வண்டி கொண்டு வந்துட்டேன். சீக்கிரம் வா, போலாம். சரி. சரியா? இது என்ன பழக்கம்? அக்கா நல்ல பிள்ளை வளர்த்துக்கா. அடுத்து விட்டு அவங்க கூட போறது ரெடி நிக்க. இது என்ன வளர்ப்பு? மாமா சொல்லுங்க, டீச்சரோட தம்பின்னு. எவனா என்ன? அடுத்து விட்டு அவங்க தானே போறதுக்கு ரெடியா இருக்கா? என்ன வளர்ப்பு இது? என்ன பழக்கம்? என்ன மாமா பிள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்க? இல்ல தெளிவதை கேட்க. எவனா அந்த கூப்பிட்டா போறதுக்கு நிக்கா? ஒரு கஞ்சர் பரல போடு. என்ன நடக்குதுங்க? இங்க பாருங்க தம்பி, என்ன குடும்பத்தை பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் என் தம்பி பாத்துக்குவான். நீங்க போங்க. அம்மா, நான் படிக்கிறேன். நீ ஃபார்ம் வாங்கணுமா? அத்தா கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன்ல. மாமா, அந்த காலேஜ்ல இன்னைக்குள்ள வாங்கணும் மாமா. இல்லன்னா என் லைஃபே போச்சுது. இன்னைக்குள்ள தானே வாங்கணும். நான் கூட்டிட்டு போறேன். தம்பி நீங்க கிளம்புங்க, என் மாப்பிள்ள கூட்டிட்டு போவாரு. என்ன நடக்குது? தமிழே, இங்க நடக்கிறது சரியில்லை. லைஃப் வீணா போயிடும். நான் ஃபார்ம் வாங்குறத கூட வாங்கிட்டு வந்துப்பேன். எனக்கு தர மாட்டேங்கிறாங்க. நீ வா. என் தம்பி படிக்க வைப்பா. நீங்க கிளம்புங்க. நீ யா உன் வயல அவனை போக சொல்லிட்ட. நான் உன்னை நான் படிக்க வைப்பேன். இல்லைன்னா நீ வீட்டை விட்டு வெளில போக முடியாது. அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அவனை போக சொல்லு. படிக்கணும்னு ஆசை இருந்தா அவனை போக சொல்லு. தமிழே, இவங்க யார் பேச்சு நம்பாத. இவங்க உன்னை படிக்க வைக்கிற மாதிரி பேசல. மாமா ப்ளீஸ் மாமா. நீ படிக்கணுமா வேண்டாமா? நீங்க போங்க. அதான் அவர் படிக்க வைக்கணும்னு சொல்றாருல. நீங்க போங்க, நான் வரேன். இதை நம்புற நீ? இது நம்புற மாதிரி இருக்குதுங்க. நடக்கலாம் பார்த்தா முட்டாள இருந்துறாங்க. கஷ்டப்பட்டு படிச்சு இவ்வளவு மார்க் வாங்கியிருக்க. வீணாயிராம. நீ வேதனைப்பட்டு இல்லையா, நான் வேதனைப்பட்டுருவேன். வா. அவனை போ சொல்லு சொன்னேன். நான் படிக்க சொல்றல. நாம போலாம். எந்த காலேஜ்னு சொல்லி நான் கூட்டிட்டு போறேன். நீங்க போங்க. அதான் மாமா படிக்க வைக்கணும்னு சொல்றாருல. போங்க. தமிழே, போங்க தம்பி, வீட்டுக்கு வெளியில. யா சோத்துக்கு திங்கியா, வேற எதுவும் திங்கலையா? வீட்டை வெளில போங்க. நல்லா அடிச்சு வரட்டுங்க மாமா. போங்க சார் வெளில. ஐயோ, இவன் என்ன அசிங்கப்படுறாரு. நீங்க போங்க. அதான் எங்க மாமா படிக்க வைக்கணும்னு சொல்றாரு.
தமிழே தமிழே லைஃபே போயிடும் ஓவனா போ சொல்லு ஒரு தேர போல எனது வாழ்க்கை தெருவில் நின்னாச்சு. தமிழே வா தமிழே போங்கன்னு சொன்னேன். ஏன் என்ன அசிங்கப்பட்டுட்டு இருக்கீங்க? போங்க. தம்பி பொன்னரமாத நம்பினா ஏங்கதித. தம்பி பொன்னரமாத நம்பினா ஏங்கதித. தம்பி பொன்னரமாத நம்பினா ஏங்கதித. அதான் அவர் போறாரு. நீங்க வாங்க மாமா. அந்த தேவதாச கதைய போல என் கதையாச்சு. ஒரு தேர போல எனது வாழ்க்கை தெருவில் நின்னாச்சு. ஏங்க அப்படியே உங்க தங்கச்சியும் படிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கலாம்ல? அதான் சின்னத்துல இருக்கானே பாத்துக்கிடுவான் ஏங்க இது அசிங்கங்க. அவர் காதலிக்கிறாரு இல்லங்கல, அவர் வசதியானவதான். அதுக்காக நம்ம வீட்டு பொண்ணு அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிராதே. ஊருக்காரங்க என்ன சொல்லுவாங்க? ஏற்கனவே ஆதிர சின்னத்தரைய மைக் வச்சிருக்கான்னு அவி அம்மா ஊர் முழுக்க சொல்லி வச்சிருக்காவ. இப்ப சின்னத்தர தயவிலேயே ஆதிரா படிச்சா அது உண்மை ஆகாதே. சின்னத்தர ஆதிரா மேல உள்ள காதல்னால தான் பண்ணுதாரு இல்லங்கல. இருந்தாலும் இது சின்ன செலவு தானே, அதை நீங்க ஏத்துக்க கூடாதா? உனக்கே நல்லா தெரியும் என் வருமானம் எவ்வளவுன்னு உனக்கு நல்லா தெரியும். மொத்தத்திலே 6000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குறேன். இதுல குடும்பத்தையும் பார்க்கணும், உன் படிப்பையும் பார்க்கணும். இங்க பாரு, எனக்கு பொதுவாவே ஆதிராவை படிக்க வைக்கிறது இஷ்டம் கிடையாது. என்கிட்ட வருமானம் கிடையாது. நான் அவளை படிக்க வச்சேன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லி? 6000 ரூபாய் நான் என்ன பண்ண முடியும்? இப்போ நீ எனக்கு பொண்ணாட்டி வர போறவா, எதிர்காலத்துக்கு எனக்கு உதவும் நான் படிக்க வைக்கேன். காதலிச்ச பொண்ணை ஏமாத்தக்கூடாது, அவ ஆசைப்பட்டுட்டாங்கக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கே தெரியும் நான் என் வருமானத்துக்கு தான் செலவு பண்ணுவேன். 1 ரூபா நான் வெளியில கடன் வாங்க மாட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரு, நான் உங்களை விரும்பினேன். எனக்கு அது பிடிக்கும். இப்படிதான் இருக்கணும், ஒரு ஆம்பளை இப்படிதான் இருக்கணும். ஆனா ஆதிரா படிக்க வைக்கிறதுக்கு இப்ப நான் என்கிட்ட இருந்தா சத்தியமா நான் அதில் படிக்க வைக்க மாட்டேன். அவன் சின்னத்துல படிக்க வைக்கிறனால நான் பெர்மிஷன் கொடுத்துருக்கேன். அதுபடி என்கிட்ட இருந்தா அதில் நிச்சயமா நான் படிக்க வச்சுக்க மாட்டேன். சரி, அவன் படிக்க வைக்கிறனாலதான் சரி படிச்சுட்டு போட்டுன்னு விட்டுருக்கேன். என்கிட்ட யாருக்கு எவ்வளவு பணம்? இப்ப நான் உன்ன படிக்க வைக்க மாட்டேன்னு சொன்னா நீ என் கூட வாழுவ? நீ இல்லாம நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன். அது மட்டும் இல்ல, இது என்னோட ஃபியூச்சர். நீ படிச்சு ஒரு டீச்சரா ஆனா என் பிள்ளைங்களுக்கும் ஆகும். நாளைக்கு ஒரு வேலை வெட்டிக்கு போவேன். ஏதோ வீடு நல்லா ரன் பண்ணதுக்கு நல்லா இருக்கும். படிச்ச பொண்ணா இருந்ததுன்னா வீடு வசதி கொஞ்சம் செழிப்பா இருக்கும். ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு வேலை எடுத்து கொடுத்துட்டேன்னா என் பாட்டு போய்கிட்டு இருக்கும்னு நினைச்சுதான் நான் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்க போறேன். இப்ப நான் அவளையும் படிக்க வச்சுருந்தா எப்படி முடியும் சொல்லி? சிறந்த வசதி கம்மியாவா இருக்கான். அவன் தானே கட்டிக்க போறான், படிக்க வைக்கட்டுமா? அவனுக்கு உண்மையில அவன் மேல காதல் இருந்தா படிக்க வைக்கட்டும். ஏன் இப்ப நான் ஒன்னும் படிக்க வைக்கல? ஏதோ சொல்லணும்னு தோணுச்சுது. இங்க பாரு, சின்ன திரைக்கு கட்டு கொடுக்கறனால நான் அப்படியே வெறுமனை எல்லாம் அனுப்ப மாட்டேன். என்னால என்ன முடியுமோ அதை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இங்க பாரு, நான் என் வருமானத்துக்குள்ளதான் செலவு பண்ண முடியும். கடன் வாங்கி நான் பண்ணி நான் தெருல நிக்க முடியாது. கடன் வாங்க எவரும் உருப்பட்டதா சரித்திரமே இல்ல, தெரியல? இல்லங்க, நீங்க கடன் வாங்கவே வேண்டாம். ஏதோ என் மனசுல பட்டதை சொல்ல வந்தேன். அதுல ஊருக்குள்ள நான் உங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்றதா சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, ஊருக்காரன் 1000 ஜமா எனக்கு தெரியாது. நீ ஆதிரா மேல எவ்வளவு பாசமா இருப்பேன்னு எனக்கு தெரியாது. சொல்ல பண்ண எங்க அம்மாவோட நீதான் அக்கறையா இருப்ப. நீங்க தான் பிறந்ததுல இருந்து ஒன்னா கை பிடிச்சிட்டு அடையீங்களே, பாசம் இல்லாம எப்படி இருக்கும்? நான் தான் அந்நியார் புத்திய காட்டுறேனா? அவளை படிக்க வைக்க கூடாதுன்னு சொல்றது நான் தானே. ஊருக்குள்ள பேசுறாங்க. அதை எப்படி காதலிக்கால படிக்க வைக்க, கூட பிறந்தால படிக்க வைக்க மாட்டேக்கான், எவனோ படிக்க வைக்கான்னு கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுறாங்க. ஊர் பேசுறத பேசிட்டு போட்டோம் விடு. எங்க வீட்டுல பரம்பரை சொத்தெல்லாம் கிடையாது. இருக்கிறத வச்சு தான் நான் படிச்சு மேல வந்தேன். சரி, நம்மள கட்டிக்க போறவங்களும் படிச்சா நல்லா இருக்குமே தான் நான் கஷ்டப்பட்டு ஒன்னே படிக்க போறேன். சரிங்க, நீங்க உங்க இஷ்டம் போல பண்ணுங்க. பிகாம் முடிச்சுட்டு பேங்க் கோர்ஸ் ஒன்று இருக்குது. அதையும் முடிச்சா கண்டிப்பா பேங்க் லைன்ல வேலை கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மூலமா பேங்க்ல வேலை எடுத்துடலாம். இப்போ நிறைய பேங்க்ல பெண்கள் தான் வேலைக்கு எடுக்காங்களாம். ஏதோ கம்ப்யூட்டர் தான் சிஸ்டமா வரப்போகுதான். அதனால நிச்சயமா படிச்ச பொம்பளை பெண்களை எடுக்காங்களாம். அது கூட நீ முடிச்சுட்டேன்னா எனக்கு நல்லா இருக்கும். எப்படி 3 வருஷத்துல கம்ப்யூட்டர் ஒன்று வந்துடும். அப்படி வரும்போதே உனக்கு கரெக்டா வேலை கிடைக்கும். நான் சொல்றது கேளுன்னா, பிகாம் படிச்சுட்டு இருக்கும் போதே பேங்க் கோர்ஸ் ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, நான் அவர்கிட்ட சேர்த்து விடுறேன். சரிங்க. அவரு மாசம் 500 ரூபாய் ஃபீஸ் கேட்காரு. அதான் கொஞ்சம் இடிக்குது. சரி, பாத்துக்கலாம். அந்த கோர்ஸையும் முடிச்சிரு. இங்க பாரு, காலையில 10 to 3 மணி வரைக்கும் தான் காலேஜ். அதுக்கப்புறம் நேரம் அந்த கோர்ஸுக்கு போயிரு. பக்கத்துல தான், சரியா? அந்த கோர்ஸையும் அப்படி கண்டிப்பா 3 வருஷம் முடிச்சிரு. முடிச்சிட்டு சரியா, பிகாம் முடிச்ச அடுத்த மாசமே எக்ஸாம் இருக்கும். உடனே எழுதி அடுத்த மாசமே வேலை கிடைக்கும். கஷ்டப்பட்டு படிச்சிருடி. பேங்க்ல மட்டும் வேலை கிடைச்சதோ கை நிறைய சம்பத்தியமா இருக்கும்டி. அப்புறம் ஆதிராவுக்கு என்ன செய்யுமோ அதை நம்ம செஞ்சுக்கலாம். சரிங்க. பேங்க் வேலை சேஃப்டியாவும் இருக்கும். அதே நேரத்துல கை நிறைய சம்பளமும் கிடைக்கும், நல்ல லீவு கிடைக்கும். ஃபேமிலியும் பார்த்த மாதிரி ஆயிருக்கும், வேலையும் பார்த்த மாதிரி இருக்கும், சேஃப்டியாவும் இருக்கும். என்ன நான் சொல்ல சரிதானே? இப்ப எனக்கு வர 6000 சம்பளத்தை வச்சுல ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க இருந்து திருநெல்வேலிக்கு போறது அந்த போக்குவரத்து காணுது. நீ ஏதாவது படிச்சு வேலைக்கு போயிட்டேன்னா 2 வயக்காடு எடுத்து போட்டேன்னா நான் வயக்காடையாவது பாத்துக்கிடுவேன். சரிங்க, கட்டாயமா படிக்க ஒரு 3 வருஷம் மட்டும் பொறுத்துக்கோங்க. சரி, சுயநலமா யோசிக்கிறான். நீனு தப்பா நினைக்கலையே. உங்களை மாதிரி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். உண்மையா இருக்கீங்க. மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில பேசாம மனசுல பட்டத பேசிட்டு இருக்கீங்க பாருங்க. அப்படினால இது எந்த தப்புமே இல்ல. காதலிச்ச பொண்ணை படிக்க வச்சு ஆளாக்குன்னு நினைக்கிறீங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? இப்பதான் எனக்கு உங்க மேல மதிப்பே ரொம்ப கூடுது. இப்படி ஒருத்தர் எனக்கு புதுசா நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஊரே உங்க கஞ்சி பிசினான்னு சொன்னாலும் நான் கவலையே பட மாட்டேன்.
என் புருஷன் கரெக்டா இருக்காரு. நான் கரெக்டான ஒருத்தரை தான் சூஸ் பண்ணிருக்கேன். ஆம்பளை இப்படிதான் இருக்கணும். உங்களை மாதிரி தான் பிடிக்கும். அப்படியா? ஆமா. அத கிட்ட வந்து சொல்றது. கிட்ட வந்தா என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. கிட்ட வர மாட்டேன். கிட்ட வந்தா என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. வந்துட்டா நல்லது. வேண்டாம். நீ யா வந்தா நல்லது. வரலனா விடுங்க, நான் போறேன். போயிருவ. யாருக்கு விடுங்க? முடியாது. என்ன இவ்வளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கல, எப்படி இறக்கி விடுவ? நல்லா படிக்கணும், சரியா? சரிங்க. சரி, அப்படி உனக்கு கொடு பாப்பா. முடியாது. டீயே குடுடி. அப்போ அப்போ என்னடி?